இயற்கையோடு ஒன்றி வாழுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே அது காத்து கொடுத்து கேட்ட மாட்டாங்க. உடனே இன்ஸ்டண்ட்டாக சரியாயிடணும்னு சொல்லிட்டு கெமிக்கல்ஸை தான் நாடுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இயற்கையாக நம்மளுடைய வைத்திய முறை வந்து ஒரு பழங்காலத்துலேருந்து இருந்துகிட்ருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்ன? ஸோ அதில் முக்கியமான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் டாக்டர் கௌதமன் அவர்கள் வராங்க. அவர் என்ன ஷேர் பண்ண போகிறாருன்றதை பார்க்கலாம். அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். வயிற்றுப்புண், குடல் புண் மற்றும் வயிறு எரிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். வயிற்றுப்புண்ணுடைய தீவிரம் குறைவதற்காகவே தினசரி காலை எழுந்த உடனேயே மருந்துகளை சாப்பிடுவதும், வயிறு எரிச்சல் குறைவதற்காக 3 வேளையும் உணவுக்கு முன்போ பின்போ மருந்துகள் சாப்பிடுவதையும், இந்த மாத்திரை காலையில் போட்டால் தான் எனக்கு பசி வருது, அப்போ தான் என்னால் சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லக்கூடியதை வழக்கமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆன்டாசிட் மற்றும் பேண்டாசிட் அப்படிங்கிற பெயரில் அழைக்கக்கூடிய இந்த எல்லா மருந்துகளுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சிறுநீரகம் செயலிழந்து போவது தான். இன்றைக்கு தான் இந்த மருந்துகள் இருக்குது. 200 வருடத்திற்கு முன்பு என்ன செய்தார்கள், 500 வருடத்திற்கு முன்பு என்ன செய்தார்கள்னு பார்க்கும்போது, அன்றைக்கு 3 பொருட்கள், வீட்டு வாசலிலேயே இருக்கக்கூடிய 3 பொருட்களை வைத்து ஆரோக்கியமான உணவு முறைகளை வைத்திருந்தார்கள். இந்த மாதிரி வயிற்றில் ஏற்படுகின்ற புண்களை ஆற்றுவதற்கு, வயிற்றில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வேப்பம்பூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேப்ப மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பூ. நமக்கு கோடை காலத்தில் தான் வேப்பம்பூ கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு நாட்டு மருந்து கடைகளில் வேப்பம்பூ நமக்கு தேவையான அளவு நிறையவே கிடைக்கிறத பார்க்கலாம். அது கூட இன்றைக்கு நம்ம ரொம்ப அதிகமாக சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய இன்னொரு பொருள் சுண்டைக்காய்னு சொல்லுவோம். பொதுவாக சுண்டைக்காயும் இன்றைக்கு நாட்டு மருந்து கடைகளில் நம்ம கிடைக்கிறத பார்க்கலாம். சுண்டைக்காய்க்கு இருக்க இன்னொரு விசேஷம் என்னென்னா, வருடம் முழுவதும் பூத்து காய்த்து கொண்டிருக்கக்கூடிய தாவரத்தில் ஒன்று சுண்டைக்காய்ன்னு நம்ம சொல்லுவோம். 3வது மணத்தக்காளி விதை அல்லது மணத்தக்காளி கீரை. இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மருந்தாக, உணவாக நம்ம உபயோகப்படுத்த முடியும்னும் போது, வயிறு சம்பந்தப்பட்ட, எரிச்சல் சம்பந்தப்பட்ட, வலி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மால் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ வேப்பம்பூ ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சுண்டைக்காயுடைய சூரணம் ஒரு 2 கிராம் அளவுக்கு, மணத்தக்காளியுடைய சூரணம் ஒரு 2 கிராம் அளவுக்கு. இது 3ஐயும் நன்றாக கலந்து உணவு சாப்பிடும்போது, மதிய உணவு நம்ம சாப்பிட்றோன்னா இந்த 3 பொருட்களையும் போட்டு சூடான சாதம் போட்டு அதில் சிறிதளவு நல்லெண்ணெய்யோ நெய்யோ கலந்து நன்றாக பிணைந்து ஒரு உருண்டையாக செய்து முதல்ல அதை முழுங்கிட்டு அதன் பிறகு நம்மளுடைய உணவை சாப்பிடணும். இது சாப்பிடும்போது உடலில் இது மிகப்பெரிய அளவில் பசியை தூண்டி தேவையற்ற அமிலத்தன்மையை குறைத்து, வயிற்றில் ஏற்படுகின்ற அசௌகரியங்களை குறைத்து, உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலில் சேரக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றத்தை உண்டாக்குவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குறைத்து குணமாக்கக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்று இந்த வேப்பம்பூ சூரணம் அப்படின்னு சொல்லலாம். 6 மாதத்திற்கு ஒரு முறை வயிற்றை சுத்தப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நியதி. குழந்தைகளோ பெரியவர்களோ வயதானவர்களோ தகுந்த ஆலோசனையோடு அதை செய்தே ஆக வேண்டும். அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு முறை மட்டும் சுத்தப்படுத்தும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி உடல் முழுமையாக சுத்தமாகி விடுமா? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்போ அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா இந்த வேப்பம்பூவுடைய சூரணம்னு சொல்லலாம். இந்த சூரணத்தை சாப்பிடும்போது இது ஈரலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடலை ஆரோக்கியப்படுத்த உதவுகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த வேப்பம்பூவிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு 2 கிராம் அளவுக்கு, சுண்டைக்காயுடைய உலர வைத்த சூரணம் ஒரு 2 கிராம் அளவுக்கு, அதே போல் மணத்தக்காளியுடைய அந்த தக்காளி இருக்குல்லே, அதை காய வைத்து நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய சூரணம், அல்லது முழு மணத்தக்காளி கீரையும் உலர வைத்து அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு 2 கிராம் அளவுக்கு, 3ஐயும் கலந்து கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெய்யோ கலந்து உணவோடு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைகளுக்கு இதை கொடுத்து பாருங்கள். முக்கியமாக இந்த குழந்தைகள் மலம் கழிக்கும் போதே வயிற்றில் இருக்கக்கூடிய கொக்கி புழுக்களும் நாடா புழுக்களும் ரொம்ப அழகாக வெளியில் போய் விடுவதை பார்க்க முடியும். நாக்குப்பூச்சிகள் அப்படிம்பாங்க, மென்மை நிறத்தில் இருக்கும். குழந்தை நல்லா சாப்பிடுவான், நிறைய உணவுகள் சாப்பிட்றது நிறைய இருக்கும். ஆனால் பார்த்தா ஆள் தொப்பை மட்டும் பெருசாக இருக்கும், கை கால்லாம் மெலிஞ்சிக்கிட்டே போகும். என்ன காரணம்னு யோசிக்கும்போது
பேதிக்கு மருந்து கொடுத்தா 1-2 பூச்சி வரும், ஆனாலும் குழந்தையோட ஹெல்த் இம்ப்ரூவே ஆகாது. ஸோ அவர்களுக்கு இந்த வேப்பம்பூ சூரணத்தை எடுத்து அதில் வந்து சுண்டைக்காயை சேர்த்து அதில் மணத்தக்காளியுடைய விதையை சேர்த்து அரைத்து இதை வந்து ஒரு விழுது போல் நேரடியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை உணவோடு கலந்து கொடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு மண்டலம்ங்கிற மாதிரி ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து கொடுங்க. அதன் பிறகு நீங்கள் ஒரு முறை பரிசோதனை, நீங்கள் டெய்லி குழந்தைகள் மோஷன் போகும்போது பாருங்கள், டெய்லி வயிற்றுக்குள்ளேருந்து 1-2 புழுக்கள் வெளிவந்து விழுந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் நீங்கள் இதை சொல்லும்போது நான் நம்பலை, ஆனால் இது ஒரு மண்டலம் கொடுக்கும்போது டெய்லி வயிற்றுலேருந்து பூச்சி வந்துக்கிட்டே இருக்குது சார், அந்த வயிற்றில் எங்கே இடம் இருக்குது இவ்வளோ பூச்சி இருக்கிறதுக்குனே எங்களுக்கு தெரியல சார்ம்பாங்க. அந்த அளவுக்கு பூச்சிகள் வெளியிலே வருவதை பார்க்க முடியும். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவர்களுக்கு கூட. நிறைய பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசன வாயில் பெரிய அரிப்பு இருக்கும். சாப்பிட்ட பிறகு, மோஷன் போன பிறகு, மாலை வீட்டுக்கு வந்து குளித்து உடல் துணியெல்லாம் மாற்றின பிறகு அரிப்பு பிச்சு எடுத்துரும். நிறைய பேருக்கு பகல் நேரங்களில் கூட அந்த அரிப்பு இருக்கும். அதனாலேயே பார்த்திங்கன்னா நின்று வந்து வேலை செய்யவே முடியாது, பொது இடங்களுக்கே போக முடியாமல் அவதிப்படுகின்ற ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்க வேண்டும், குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது 3 பொருட்கள் தான். வேப்ப மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பூ, உலர வைத்த சுண்டைக்காயுடைய சூரணம், மணத்தக்காளியுடைய இலை சூரணம் அல்லது விதை சூரணம், ஒவ்வொன்றும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு வந்து உணவில் கலந்து சாப்பிட்டாலும் பரவாயில்லை. இல்லை இது 3மே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படின்னும் போது நன்றாக அரைத்து எடுத்த விழுது ஒரு கொட்டைப்பாக்களவு காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் சரி, அந்த அரிப்புகள் முழுமையாக நீங்கி விடுவதை பார்க்க முடியும். வயிற்றிலிருந்து வெண்ணெய் நிறமான கொக்கி புழுக்கள் நிறைய மலம் வழியாக வெளியில் போகிறத பார்க்க முடியும். நம்மலாம் நினைக்கிறோம் வளர்ந்துட்டோம், நம்ம வயிற்றுலலாம் புழுக்கள் இருக்காதுன்னு, ஆனால் நிறையவே இருக்கிறத பார்க்க முடியும். குறிப்பாக கடைகளில் அசைவ உணவு சாப்பிட்றவங்க, குறிப்பாக வெளியில் வந்து உணவுகள் அடிக்கடி சாப்பிட வேண்டிய தேவை இருப்பவர்கள் அனைவரோட வயிற்றுலையும் மாடு இறைச்சி, ஆடு இறைச்சி, அதே போல் அதிகமாக காரமிட்டு செய்யப்பட்ட நிறைய கடை வகை மீன் உணவுகள் இதெல்லாம் சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் புழுக்களுடைய உற்பத்தி இருக்கிறத பார்க்க முடியும். அவையும் உள்ளே இருந்து வெளியில் போகும்போது கொக்கி புழுக்களாகவும் நாடா புழுக்களாகவும் போவதை பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு வயிறு உப்பசம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் வயிறு எரிச்சல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கிறத பார்க்குறோம். என்னதான் உணவு முறைகளில் மாற்றத்தை கொண்டு வந்து மருந்துகளை சாப்பிட்டால் கூட ஒரு திருமணத்திற்கு சென்று சாப்பிட்டோம், ஒரு திருவிழா உணவு சாப்பிட்டோம், உடனே பாதித்து விட்டதுன்னு அவதிப்படுறோம் இல்லையா? அதையும் குறைக்கக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு சூரணம் தான். 3 பொருட்கள் தான். வேப்பம்பூ நமக்கு கிடைக்கக்கூடியது, சுண்டைக்காய் நமக்கு கிடைக்கக்கூடியது, மணத்தக்காளியுடைய விதை அல்லது கீரை நமக்கு கிடைக்கக்கூடியது. இது 3ஐயும் அரைத்து விழுதாக சாப்பிட்டாலோ அல்லது உணவுடன் சேர்த்து ஒரு சத்து பொருளாக சாப்பிட்டாலோ கூட வயிறு சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட, ஆசனவாய் அரிப்பு சம்பந்தப்பட்ட, வயிற்று புழுக்கள் சம்பந்தப்பட்ட, வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் தேங்குவதால் ஏற்படுகின்ற எந்த விதமான நோயும் நொடியும் இன்றி நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மக்களை நம்ம சந்திச்சுட்டு தான் இருப்போம். லைக் நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்போ நம்ம சந்திக்கிற மக்கள் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் வந்து ஒவ்வொரு விதமான மக்கள் இருப்பாங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகளும் நம்மளை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணும் போல்டா அப்படின்றத சொல்கிறது தான் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் இன்றைக்கி நிறைய டிப்ஸோட வந்திருக்காரு. அவர் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாருன்றதை பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமும் வேலைவாய்ப்புகளும் மக்களுடைய வறுமையும் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் கவலையுடன் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் இது. சமீபத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றால் அனைவருக்குமான அந்த ஒரு அடிப்படை வருமானத்தை உத்தரவாதப்படுத்துவோம் என்கிற ஒரு வாக்குறுதியை அளித்திருக்கிறார். திமுக தலைவர் அவர்கள் கூட அந்த வாக்குறுதியை வரவேற்றிருக்கிறார். தமிழகம் தொடர்ந்து ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய மாநிலம் என்ற பெயர் இருந்தாலும் கூட கடந்த 7 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் பல பின்னடைவுகளை தமிழகம் சந்தித்திருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த பின்னடைவுகளுக்கு என்ன காரணம்? உண்மையிலேயே நம்முடைய கிராமப்புற பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சமீபத்தில் தமிழக அரசினுடைய
ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் MIDS ஆய்வு நிறுவனம் முன்வைத்த பல கருத்துக்கள் கவலையூட்டக்கூடியதாக இருக்கின்றன என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். முக்கியமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள், விவசாயம் சார்ந்த வேலைவாய்ப்புகள் பெருமளவிற்கு குறைந்து போய்விட்டன என்பதும், நகர்ப்புறங்களில் கட்டுமான தொழிலுக்குத்தான் வேலை செய்வதற்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதாக இந்த கட்டுமான தொழில் தான் இருக்கிறது என்பதையும் கூட அந்த அறிக்கை சுட்டி காட்டுகிறது. அதாவது கட்டுமானம் சார்ந்த தொழில்களில் வேலைவாய்ப்புகள் ஓரளவுக்கு இருப்பதையும், விவசாய பணிகளில் வேலைவாய்ப்புகள் பெருமளவு குறைந்து போய்விட்டதையும் இது காட்டுகிறது. இத்தனைக்கும் உணவு உற்பத்தியில் தமிழகம் கடந்த ஆண்டு 10 லட்சம் டன் உணவு உற்பத்தியை செய்திருக்கிறது என்று சொன்னால், அது அதிகமாக விளைச்சல் தரக்கூடிய சில ரகங்களை பயிரிட்டதன் மூலமாக அது எட்டப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட, ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது உணவு உற்பத்தி என்பது பெரும் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை தமிழகத்தில் இருக்கிறது என்பதை அந்த ஆய்வு சுட்டி காட்டுகிறது. அந்த அளவிற்கு விவசாய தொழிலாளிகள் தொடர்ந்து கிராமங்களை விட்டு அல்லது தங்களுடைய பணிகளை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம், அவர்களுக்கு இங்கு வேலைவாய்ப்பு இல்லை. விவசாயிகள் விவசாயம் செய்யாமல் நிலங்கள் தரிசாக விடப்படுகின்றன. நில உடைமையாளர்கள் நிலங்களில் விவசாயம் செய்வதை நிறுத்திவிட்டார்கள். இன்னொன்று, ரியல் எஸ்டேட் வர்த்தகத்தின் காரணமாக நிறைய விளைநிலங்கள் வேறு பல பயன்பாடுகளுக்கு கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சூழல். விவசாயம் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது என்கிற மனநிலை ஒரு பக்கம். இன்னொரு, விவசாயத்தில் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்பதனால் விவசாயிகள் அதே போல் தங்கள் தொழில்களை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. அதை விவசாயிகளினுடைய கடன் சுமை, அதே போல் தண்ணீர் பிரச்சனை, இப்படி பல காரணங்களால் விவசாயம் பெரும் அழிவை சந்தித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தொழிலாளர்கள் ஒர்க்ஃபோர்ஸ், தமிழகத்தினுடைய அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு ஒர்க்ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான வேலைகள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அது மிகவும் குறைந்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் அதிலும் முக்கியமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக குறைவான வாய்ப்புகளை வேலை செய்வதற்கு இருக்கின்றன. இங்கே எந்த விதமான தொழில் வளர்ச்சியும் ஏற்படாத நிலையில் தொடர்ந்து மனித உழைப்பு மிகப்பெரிய அளவிற்கு வீணடிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் இருப்பதை அந்த ஆய்வு சுட்டி காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இதுபோன்ற சிறு தொழில்கள், குறுந்தொழில்களில் ஏற்பட்ட வீழ்ச்சியும் நிறைய பேரை அந்த தொழிலிலிருந்து வெளியேற்றி இருப்பது மட்டுமல்ல, ஏற்கனவே அந்த தொழிலில் நம்பி வாழ்ந்த பல குடும்பங்கள் இன்றைக்கு அந்த தொழிலை இனி நம்ப முடியாது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. படித்த இளைஞர்களுக்கும் கூட அவர்கள் படித்த படிப்பிற்கான ஒரு குறைந்தபட்ச வேலைவாய்ப்புகள் கூட இல்லாத ஒரு அவல நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு தொழில் திறன் குறைவான வேலைகளுக்குத்தான் இங்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கேஷுவல் லேபர்ஸ் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு ஊதியமும் அந்த கேஷுவல் வேஜஸ் என்று சொல்லக்கூடிய முறைப்படுத்தப்படாத குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படுகிறது. அவர்கள் வேலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்திறன்களை கோராத, போகிற போக்கில் அன்றாடம் செய்யக்கூடிய கூலி தொழில்கள் அல்லது ஒரு போகிற போக்கில் செய்யக்கூடிய பணிகள் என்கிற ஒரு நிலையில்தான் அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளும் இருக்கின்றன. இந்த கேஷுவல் லேபர்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது எந்த வேலையை கிடைத்தாலும் செய்வது, அன்றாடம் பயிற்சிகளாக அன்றாட கூலிகளாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகள் தற்காலிகமான பணிகள் என நிறைய பேர் இன்றைக்கு அத்தகைய பணிகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அவர்களுடைய மனித உழைப்பை ஒரு பெரிய அளவிற்கு ஒரு பயன்படுத்தக்கூடிய வேலை வாய்ப்புகள் இங்கு இல்லை என்பதையும் அந்த ஆய்வு சுட்டி காட்டுகிறது. இப்படியாக தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மனித வளம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயம் புறக்கணிக்கப்பட்டதன் விளைவாக, குறுந்தொழில்கள் புறக்கணிக்கப்பட்டதனுடைய விளைவாக வேலைவாய்ப்பின்மை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இங்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதன் காரணமாக சமூகத்தின் பெரும்பகுதியினர் வறுமை கோட்டை நோக்கி தொடர்ந்து தள்ளப்படக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறது. நாம் இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல துறைகளில், அது சமூக நீதி கொள்கைகளினாலும் சமூக நலத்திட்டங்களினாலும் நாம் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு எவ்வளவோ விஷயங்களை செய்திருக்கிறோம். வட மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் தமிழகம் பல நிலைகளில் கல்வி, பொது சுகாதாரம், பொது விநியோக திட்டம் என அடிப்படையான பல விஷயங்களில் எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது. ஆனால் அப்படி முன்னேறி இருந்தும் கூட இந்த வேலைவாய்ப்பின்மையும் வேலை இழப்பும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு தமிழகத்தில் மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
இதை தீர்ப்பதற்கு என்ன வழி, இதை எப்படி ஒரு அரசு எதிர்கொள்ளப் போகிறது, தீர்க்கப் போகிறது என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சவால். நிச்சயமாக விவசாயத்தை பாதுகாத்து விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு உரிய விலை கொடுத்து சிறு குறு தொழில்களை போஷித்தால் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பின்மை என்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். மாறாக பெரிய முதலீடுகளில் துவங்கப்படுகிற நிறுவனங்கள் சார்ந்து பெரிய அளவிற்கு வேலைவாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் குறைவாகிவிட்டன. ஏனென்றால் பெரிய நிறுவனங்கள் அவை இயந்திரங்களின் மூலமாக ஆட்களை குறைவாக வைத்துக்கொண்டு வேலை செய்வதுதான் தங்களுக்கு லாபகரமானது என்கிற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். பெரிய நிறுவனங்கள் இங்கு வருவதனால் பெரிய வேலைவாய்ப்புகள் எதுவும் உருவாகப் போவதில்லை. ஆகவே இந்த பெரிய நிறுவனங்களை சார்ந்த முதலீட்டுக் கொள்கைகளை கைவிட்டு சிறு உற்பத்தியாளர்கள் விவசாயிகளுக்கு உதவக்கூடிய ஒரு கொள்கையை இங்கு அரசு வகுத்தால் மட்டும்தான் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மனித வளத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும், பாதுகாக்க முடியும் என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரிங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்பாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நம்ம செய்கிற வேலையை பொறுத்து தான் நம்ம ஏற்படுத்திக்கவே முடியும். ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர் வந்து அவருடைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் இல்லையா? எஸ், அந்த மாதிரி தான் இன்றைக்கி சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ண போகிற விருந்தினர் யார், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் எந்த துறையில் சிறந்து விளங்கி இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் திரைப்பட இசையமைப்பாளர் திரு தாஜ் நூர். ஒரு 20 ஆண்டு காலம் இசைத்துறை பயணம், அதிலையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 14 ஆண்டுகள் ஏஆர் ரஹ்மான் அவர்களோடு தொடர்ந்து பயணம். இன்னும் இசைத்துறையில் அப்படின்னு சொல்லும்போது பல விஷயங்கள் ஒரு சாதனைன்னே சொல்லலாம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் தமிழுக்கான இருக்கைக்கு அறிமுக பாடல், டைட்டில் சாங், அதை இசையமைச்சிருக்கார். இவருடைய பயணம் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஒரு திரைப்பட இசையமைப்பாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 20 ஆண்டு கால பயணம், அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 14 ஆண்டுகள் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட பயணப்பட்டு இருக்கீங்க. பல திரைப்படங்களுக்கு இசையமைச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் கூடுதல் சிறப்புன்னு சொன்னால் விளம்பர படங்கள் 800க்கும் மேற்பட்ட விளம்பர படங்களுக்கு இசையமைச்சிருக்கீங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழுக்கான இருக்கை அப்படின்னும் போது அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அதற்கு ஒரு அறிமுக பாடலாக டைட்டில் சாங்காக உங்களுடைய இசை இருந்திருக்கு. சினிமா கலைத்துறை இதுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்களில் உங்களுடைய பங்களிப்பை இசை மூலமாக கொடுத்துட்ருக்கீங்க. இந்த பயணம் எப்போ ஆரம்பமானது, இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி பயணப்பட்டுருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லலாம். நம்ம கனவோட பல விஷயங்களுக்கு உள்ள வந்திருப்போம். அதை நம்ம சாதிக்கிற போது ஒரு பெரிய மனநிறைவு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பயணத்துல இந்த 14 ஆண்டுகள் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட உங்களுடைய பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின் போது இதை எப்படி ஆரம்பமாச்சு, இந்த பயணம் தொடருது, அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம். நான் பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். பட் மியூசிக் மேலே ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நிறைய அதோட ஈடுபாடு இருந்தது எனக்கு. இந்த இசைத்துறை வந்து 2 விதமாக மாறிச்சு. ஒன்று வந்து அனலாகில் இருந்தது, முதல்ல லைவாக வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கம்ப்யூட்டராக மாறினுச்சு. ஸோ கம்ப்யூட்டர் இல்லாமல் இன்றைக்கி யாராலையும் மியூசிக் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் நான் வந்து பீயிங் ஒரு மல்டிமீடியா இன்ஜினியராகவும் ஒரு சவுண்டு டெக்னாலஜி அப்போ தான் பிகினிங் இருந்தது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதில் படித்தேன். இதுதான் பெரிய வாய்ப்பாக இருந்தது எனக்கு ரஹ்மான்கிட்ட சேர்றதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 14 வருடம் அவரோட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எந்த ஒரு டெக்னாலஜினாலும் முன்னோடி வந்து ரஹ்மான் சொல்லலாம். கூட இருந்ததுனால நிறைய தெரியும். இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி வருதுனாக்கா அடுத்த நிமிஷமே அவர் அதை பயன்படுத்தணும்னு நினைப்பார். ஸோ அவருக்கு நல்ல அந்த ஒரு வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தது. ஏன்னாக்கா இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னா நாளைக்கே இங்கே வந்துடும். ஸோ அது எனக்கு பெரிய ஒரு பலமாக இருந்தது. எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. அதனால் அது எனக்கு ரொம்ப எளிதாக இருந்தது. அது இல்லாமல் ஸோ முதல் வாய்ப்புகள் எப்படின்னா போது முதல்ல எனக்கு வந்து வம்சம் அப்படின்ற ஒரு படம் தான் என்னோடய முதல் படமாக இருந்தது. எடுத்தோடனே அப்படி எனக்கு ஐடியாவே இல்லை, படம் பண்ணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. அவரோட நல்லா போயிட்டுருக்கு, நல்லா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கேன். பட் நண்பர் மூலமாக பாண்டியராஜ் அறிமுகமானார். அது முதல் படமே. பட் நான் கற்றுக்கிட்டதெல்லாம் வெஸ்டர்ன் இந்த மாதிரி தான் இருந்தது. பட் சடனாக ஒரு படம் வெஸ்டர்னாக தான் பண்ணுறதா பிளான் முதல் படம்.
ஆனால் பாண்டியராஜ் மூலமாக இந்த வம்சன்ற படம் ஃபோக் ஜேனர் எனக்கு. அதுதான் கேட்க நினைச்சேன். உங்களோட ஃபர்ஸ்ட் படம் நீங்க இருந்த ஜேர்னர்ல இருந்து டோட்டலி ஒரு கிராமியம் அப்படின்னு வரும்போது எப்படி ஒரு பெரிய டென்ஷன் தான் எனக்கு. பட் அதுக்கு வந்து முழுக்க பாண்டியராஜ் சார் வந்து ஒரு பெரிய ஒரு களம் அமைச்சு கொடுத்தாரு. முழுக்க அங்கே ஊரில் போய் இப்போ புதுக்கோட்டை கிராமத்தில் போய் ஒவ்வொரு தெருவில் நடக்கிற அந்த திருவிழாக்களை பார்த்து அங்கே என்னென்ன இருக்குன்றத நிறைய கற்றுக்க முடிஞ்சது எனக்கு. ஸோ வந்துட்டு இப்படி பண்ணேன். ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னாக்கா இந்த முதல் படம் எனக்கு, அதுவும் அருள்நிதி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பாட்டும் கம்போஸ் பண்ணோடனே முதல்ல கொண்டு போய் கலைஞர் அவர்கிட்ட காமிக்கணும். இது வந்து ஒரு பெரிய இதாக இருந்தது. ஸோ அதனால் அவருக்கு தொடர்ந்து 7 பாட்டு 7 டைமும் சந்திக்கிற எனக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக கலைஞர் ஐயாவை பார்த்தது என்னன்னாக்கா, ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப கவனிப்பார். அப்படி கவனிச்சுட்டு அதை வந்து அழகாக அது என்னன்றத அவரோட வியூவில் அது சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த முதல் பாட்டு வந்து மன்னாதி மன்னர் என்ற ஒரு பெரிய ஒரு குலத்தினோட அதோட பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. இதை வந்து ஃபஸ்ட்டு போனவுடனே இது ஒரு நல்ல பீட் சாங்காக இருக்கும். அவர் வந்து சிட்டக்கன் இது குத்துப்பாட்டு அப்படின்னாரு. உடனே டைரக்டர் வந்து இல்லை குத்துப்பாட்டு இல்லையா, நான் குத்து சொல்ல கூத்துப்பாட்டு அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது, அதான் கரெக்டான வேர்டு. அது அப்படியே எல்லாருமே இஷ்டம். நானும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட போடும்போது அதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன குறைகள் இருக்குன்றத அது சொல்லுவார். அது ஒரு பெரிய எனக்கு ஒரு வரம் பிரசாதம் தான் சொல்ல முடியும். நிச்சயமா சார். ஏஆர் ரஹ்மான் அவர்களோட 14 வருடம் இருந்துட்டு உங்களுடைய முதல் படம் அப்படின்னு வரும்போது வம்சம் ஒரு பெரிய ஒரு ஜேர்னர் களம் மாறுது. அவங்க நடிச்சிருக்காங்க. தலைவர் கலைஞர் அவர்களோட நேரடி தொடர்பு ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் அது வந்து தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரை வந்து ரசிச்சுட்டு இருக்கிற ஒருத்தரை வந்து நேரடியா போய் அவருக்கு பாட்டு போட்டு காமிச்சு காலையில டிஃபன் சாப்பிட்டு வந்தது இதெல்லாம் வந்து மறக்க முடியாது. நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். இது ஸோ மறக்க முடியாத ஒரு அனுபவம் எனக்கு. கண்டிப்பாக சார். அது தொடர்ந்து உங்களுடைய படங்கள் இருக்குது அப்படின்னாலும் தலைவர் அவர்களை பற்றி பேசுனதுனால இந்த கேள்வியை கேட்குறேன். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழுக்கான இருக்கை அப்படின்னும் போது நான் தமிழர்களாக நிஜமாக பெருமைப்படக்கூடிய ஒன்று. அதற்கு வந்து டைட்டில் சாங்கை இசையமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது இன்னொரு ஒரு பெரிய வரம் சொல்லலாம். அது எப்படி ஏற்படுச்சு? உண்மையாகவே 2-3 விஷயங்களுக்கு நான் இந்த இசைத்துறைக்கு வந்தது வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஒரு வந்து அதோட முழு நிறைவு அடைந்த மாதிரி 2-3 விஷயத்தை நான் நினச்சேன். அதில் ஒன்று வந்து இது தமிழ் அந்த தமிழ் இருக்கை கிடைக்கிறது எவ்வளோ ஒரு பல வருடமான போராட்டம், பல வருடங்களுக்கான ஒரு கனவுகள் இதெல்லாம் நிறைவேறி இப்போ நடந்திருக்கு. அதுக்கு வந்து என்னோட கனடாவில் இருந்து முத்துலிங்கம்ன்ற அவர் தான் ஒன் ஆஃப் தி ஹெட் இந்த இதில் முயற்சியில் ஒருத்தர் கவிஞர். அவர் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். இப்படி நீங்கள் நிறையா இந்த மாதிரி சமூகம் சார்ந்த பாடல்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் பழனி பாரதி அவர்கள் வரிகள் எழுதியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதில் பாடியிருக்காங்க. ஸோ இது வந்து டைட்டில் சாங் தான் நிறைய பேர் இசை அமைக்கிறாங்க இப்போ புதுசாக. பட் இருந்தாலும் இது ஒரு ஆத்தரைஸ்டு சாங் அப்படின்ட்டு நம்மளுக்கு இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அதை தொடர்ந்து எனக்கு வந்து இதை பார்த்துட்டு அடுத்த ஒரு பரிணாமம் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 2வது என்னோடய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது திருக்குறளுக்கு இசை அமைச்சிருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து திருக்குறளை வந்து ஃபோக் ஸ்டைலில் நான் பண்ணேன். ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு இவர் ஒரு மூத்த IAS அதிகாரி, ஒரிசாவோட சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் முதல் தமிழில் IAS எழுதி பாஸ் பண்ண இவர். ஸோ அவர் வந்து இதை பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு இந்த இது திருக்குறளுக்கு இசை அமைக்கணும்னு. ஸோ அதுவும் பெரிய உலக அளவில் ஃபேமஸ் ஆச்சு இந்த திருக்குறள். இது இப்போ தொடர்ந்து அடுத்ததாக வந்து நான் இப்போ திருக்குறளுக்கு அது வந்து நாட்டுக்குறள் அப்படின்னு நான் இசையமைச்சிருந்தேன். இப்போ அடுத்தது வெஸ்டர்னில் இன்பத்து பாப் அப்படின்ட்டு ஒன்று இசையமைச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து முழுக்க வெஸ்டர்ன் இந்த திருக்குறளில் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். ஸோ கேட்கும்போது இப்போ திருக்குறள் பாதி பேருக்கு புரியுது, என்ன அர்த்தம்ன்றதை இன்னும் தெளிவாக படிக்க வேண்டியதாக இருக்குது. பட் இந்த பாடலில் வந்து மையக்கருத்தாக இருக்கும். அந்த ஒரு குறளின் மையக்கருத்தாக இருக்கும், அதோட எக்ஸ்பேன்ஷனாக இருக்கும். ஸோ வள்ளுவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்றத மையக்கருத்தாக இருக்கும். அதோட நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். நான் சில குறள் தான் படிச்சிருக்கேன், சில தான் நாம இருக்கும். இப்போ தான் இது ஆழமாக போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது 2000 வருடத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயத்த இன்னைக்கு அது அப்ளை ஆகுது, இன்னைக்கு சாத்தியமாக இருக்குது.
அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த இது. கண்டிப்பா சார், ஒரு வாய்ப்பு அதுக்கு அடுத்து வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைக்கான ஒரு வழியாவே உங்களுக்கு ஒன்னொன்னு தொடர்ந்து அமைஞ்சிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நீங்க சமூகத்துல நிறைய பணிகள் பண்ணியிருக்கீங்க, அதனால இப்படி ஒரு வாய்ப்புன்னு சொல்லும்போது பள்ளி மாணவர்கள் குழந்தைகளுக்கான ஒரு ரைம்ஸ் அந்த விஷயத்தையும் அடுத்த ஒரு களத்துக்கு ஒரு ட்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு 100-20-25 வருஷத்துல இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல அம்மா இங்கே வாவா அப்படின்னு பாடின பாட்டெல்லாம் வேற ஒரு களத்துல பார்க்க போறாங்க. அதற்கான ஒரு அடித்தளம் நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க. உண்மையாவே நான் இப்போ அப்கோர்ஸ் போயிட்டுருக்கு 25 படங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வெளிவரக்கூடிய படங்கள் ஒரு 6-7 படங்கள் ஒர்க் போயிட்டுருக்கு. இருந்தாலும் திரை இசையை தவிர இந்த மாதிரி சமூக பார்வைக்கான ஒரு இசை பண்ணும்போது அதுக்கு கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சியும் சரி, வேறு ஒரு விஷயமும் அதுதான் என்னை வந்து இன்னும் ஊக்கப்படுத்துது. ஸோ அந்த மாதிரி இந்த தமிழ் புக்குக்காக நான் பண்ணதில் வந்து இப்போ நிறைய நம்ம படிச்சிருக்கோம், எல்லாம் குழந்தைங்க, நானும் படித்து வந்தது தான், எல்லாருமே படித்து வந்தது தான். பட் அதில் சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. மாற்றங்கள் பண்ணி அதில் வந்து இன்றைய நவீன கவிஞர்கள்லாம் எழுதியிருக்காங்க சில இதில். இப்போ முதல்ல படிச்சுட்டு இருந்தோம், அம்மா இங்கே வாங்க, கடைக்கு போகலாம் வாங்க, மிட்டாய் தங்கலாம், அதெல்லாம் வந்து ஒரு அப்டேட் பண்ணி கண்ணனி கற்கலாம் வா, கவிஞர் ஆகலாம் வா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இசையமைச்சிருக்கேன். இதை வந்து அந்த இப்போ இந்த வருடம் வரக்கூடிய 1வது புத்தகத்தில் பார்க்கலாம். ஒரு கியூஆர் கோட் இருக்கும். ஸோ இன்றைக்கி எல்லா குழந்தைங்களும் ஃபோனை வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணாங்கன்னா உடனே அந்த பாடல் வரிகள் வந்து பாடலாக இசையாக கேட்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு இது. ஸோ அதை வந்து என்னோட டியூனாக வெளியே வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். கண்டிப்பாக சார். வம்சம் படம் தொடர்ந்து இப்போ நிறைய 15-20 படங்கள் இன்னும் வெளிவரக்கூடிய படங்கள்லாம் பேசும்போது 800 படங்களுக்கு மேல நீங்க வந்து விளம்பர படங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இசையமைச்சிருக்கீங்க. படங்கள்லையும் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த களத்துலையும் பயணப்படுறீங்க. இது ரெண்டுத்தையும் எப்படி பாக்குறீங்க சார்? ஆட் அப்படிங்கிறது இப்படி ஒரு சொடுக்கு போடுற நொடியில் ஒரு விஷயத்தை கொடுக்கணும் இல்லைங்களா? உண்மையாவே ஃபஸ்ட்டு எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணது ஒரு ஆட் பண்ணணுன்ட்டு தான் பண்ணேன். ஒரு பெரிய நிறுவனத்துக்கு பண்ணணும்னு பயங்கர கனவு எனக்கு. அந்த நிறுவனத்துக்கு பண்ணணுன்றது எவ்வளவோ நான் டியூன் பண்ணி கொடுப்பேன். அதாவது நான் ரஹ்மான்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஊரில் இல்லாத காலத்தில் ஒரு மாதம் அவர் ஊருக்கு போயிடுவார் சம்டைம்ஸ். அப்போது நான் சும்மா சின்னதாக பண்ணுவேன். ஒரு பெரிய நிறுவனம், அதுக்கு நான் நிறைய இசையமைக்கணுன்றது ஒரு கனவாக நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 20-30 டியூன் பண்ணி கொடுப்பேன். அது அவங்க கண்ணுக்கும் போய் சேராது. ஸோ அப்படி இருந்தது. அதை நான் வந்து இன்றைக்கி நினைக்கும் போது அந்த நிறுவனத்தின் எல்லா இதுக்கும் இன்றைக்கி நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இதுதான், ஒரு ஹிட் ஆகிடுச்சுன்னா போதும், அதுதான் கணக்கு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி உள்ள எல்லா பெரிய நிறுவனங்களுக்கும் நான் வந்து இந்த ஜிங்கிள்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இதை பார்க்குறேன்னாக்கா, அதாவது ஒரு பாடலை வந்து 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷத்துக்குள்ளே சொல்ல வேண்டியதை 30 செகண்டில் சொல்லணும். அது உண்மையாகவே பெரிய சேலஞ்சான ஒரு விஷயந்தான். முதல்ல ரொம்ப கடினமாக இருந்தது. இப்போ பழக்கமானதுனால ரொம்ப எளிதாக போயிடுச்சு எனக்கு. ரொம்ப எளிதாக அது இன்றைக்கி காலையில் லிரிக்ஸ் கொடுத்தாங்கனாக்கா நான் ஈவினிங்கே அவங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். ஒரே டியூன் தான் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் 90% மேலே ஓகே ஆகிடும் எனக்கு. ஓகே. இப்போ ஜிங்கிள்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பெரிய நிறுவனங்களுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம அதை வேறுபடுத்தி கொடுக்கணும், புதுசா பண்ணணும் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய சேலஞ்சா? கண்டிப்பா மெயினாக அவங்ககிட்ட அந்த டைரக்டர்ஸ் கிட்ட என்ன வியூவில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. இது என்ன ஜேர்னலில் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, ஃபோக்கில் பண்ணலாமா, வெஸ்டர்னா இல்லை டைலாக் ஓரியன்டா இப்படின்றது அவங்க ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அந்த இன்புட்ஸ் எல்லாம் உள்வாங்கி அதை வெளிப்படுத்துறது தான். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் நான் லிரிக்கு தான் டியூன் பண்ணுவேன். இப்போது வந்து டியூன் கொடுத்து லிரிக் எழுதுறதோட லிரிக்ஸ்க்கு நான் டியூன் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் அது என்ன நினச்சாங்களோ அது உடனடியாக வந்துடும். இது எளிதான வேலை இல்லை, இது ரொம்ப கடினமான வேலை தான் இந்த லிரிக்கு டியூன் பண்ணுறது. பட் அது பழக்கமாயிடுச்சு எனக்கு. அதனால் ஈஸியாக அந்த என்ன கண்டென்ட் வேணுன்றதை அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அதை நோக்கி என்னோட இசை இருக்கும், எளிதாக கன்வே ஆகிடும். முதல் படத்துக்கு அப்புறம் முதல் படமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னரை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னும் போது அடுத்தடுத்து வந்த படங்கள் ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். இவங்களதுனா இப்படி இந்த ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அப்படி உங்களுடைய பயணத்தில் உங்களுக்கான ஒரு அடையாளம்னா? ஆமாம், அது வந்து அந்த அடையாளம் வந்து ரொம்ப எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதாவது என்னோடது ஸ்பெஷல் வந்து வெஸ்டர்ன்.
பட் எனக்கு அடையாளமானது ஃபோக்கு. ஏன்னா ஒரு படம் அந்த வம்சம் ஹிட் ஆன உடனே எனக்கு தொடர்ந்து வந்த 5-6 படங்கள் எல்லாமே ஃபோக் ஜானர் தான். இன்னும் எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்னால் வம்சம் மாதிரி வேணும் சார் எனக்கு மியூசிக் இப்படின்ற மாதிரி. இப்போது அதை தொடர்ந்து அடுத்தது வந்து இந்த ஸ்ட்ராபெரின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், பா விஜய் அவர்களோட படம். அது வந்து முழுக்க முழுக்க வெஸ்டர்ன். ஸோ அது வந்து எந்த படம் வெற்றி பெறுதோ அதுதான் அடையாளமாக மாறிடுது. அந்த ஸ்ட்ராபெரி வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். அதில் அந்த கை வீசும் காற்றேன்ற ஒரு பாடல் வந்து பெரிய அளவில் உலக அளவில் பெரிய ரீச் ஆகிடுச்சு. அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணுன்னாக்கா, நான் இப்போ ஸ்ரீலங்கா போயிருந்தேன். இப்போது இசையமைப்பாளர்ன்ற ஒரு அடையாளம், அவர் இசையமைப்பாளர் சார், நான் அப்படியே ஒரு அதற்கான மரியாதை இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் வந்து இவர் வந்து என்ன பாட்டு பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு உடனே, இந்த கை வீசும் காற்று வந்து பண்ணவர் இவர் தான் அப்படின்னாங்க. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் இன்னும் ஒரு கட்டமாக இவர் அப்படின்னு, சார் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணால் அங்கே இருக்கிற, நான் இது நிகழ்ச்சிக்காக சொல்ல, ஒரு 5-6 பேர் இருக்காங்க, முக்கியமான அதிகாரிகள். ஏர்போர்ட்டில் நடக்குது இது. எல்லாரோட காலர் டியூன் இது இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது வந்து. ஆனால் அவங்களுக்கு தெரியல யார் பண்ணாங்கன்னு தெரியல. பட் எல்லாரோட அந்த குழந்தைகளை, அதாவது ஒரு தகப்பனார், அவங்க வந்து குழந்தைகளை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பனார் வந்து காலர் டியூன் இதுதான் வச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுவே ஒரு பெரிய அங்கீகாரம் சொல்லலாம் இல்லைங்களா? ஒரு படம் அப்படின்னு வரும்போது ஒரு முழுமையாக பாடல்கள் மட்டும் இல்லை, ரீரெக்கார்டிங்கும் ஒரு பெரிய ஒரு களம் அப்படின்னு சொல்லலாம். இளையராஜா அவர்கள் இசையிலலாம் வந்து அதுவே தனியாக பேசப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு இசையமைப்பாளராக இந்த RR அப்படிங்கிற ஒன்று நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது பாடல் பண்ணுறது 2 விஷயம் ஒரு இசையமைப்பாளருக்கு தெரியணும். ஒன்று பாடல், ஒன்று ரீரெக்கார்டிங். இந்த 2ல் எது மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தா ரீரெக்கார்டிங் தான் சொல்லணும். இது பாடல் வந்து கூட ஒரு புது இசையமைப்பாளர் ஈஸியாக பண்ணிடலாம். ஏதாவது ஒரு இம்ப்ரெஷன் கேட்டிருப்பாரு, அதோட ஐடியாவில் அதை இசையமைச்சிடலாம். பட் ரீரெக்கார்டிங்கிறது ஒரு அனுபவம் வேணும். அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அது சரியான ரீரெக்கார்டிங்காக இருக்கும். அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரீரெக்கார்டிங்காக இருக்கும். இல்லாட்டி அது வந்து என்ன சொல்லுவாங்க, பொதுவாக ஐயோ சவுண்டை போட்டு கொண்டுட்டாங்கப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் மாறும். எங்கே இசை அமைக்கணும், எந்த சீனுக்கு இசை அமைக்கக்கூடாது. இளையராஜா சார் நிறையா சொல்லியிருக்காரு, எப்போ ஒரு இசையமைப்பாளர் எங்கே மியூசிக் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும், அவன் தான் பெரிய ஆளுன்னுது, அவன் தான் சரியான இசையமைப்பாளர்னு. அந்த மாதிரி எந்த இடத்துல சைலண்ட் விட்டால் அந்த மியூசிக் என்ஹான்ஸ் ஆகுன்ற ஒரு அனுபவம், அது ஒரு அனுபவத்தில் தான் வரும், ஈஸியாக வந்துடாது. நான் நிறையா பார்க்குறேன், புது இசையமைப்பாளர்கள் வந்திருக்காங்க. பட் அவங்க சில பேர் கீபோர்ட் பிளேயராக இருந்து வந்ததுன்னா அது சிறப்பாக இருக்கும். புதுசாக ஒருத்தர் வந்துட்டார்னா அவருக்கு எந்த நாலேஜ் இருக்குது, எந்த இடத்துல என்ன பண்ணுன்றது தெரியும். அதனால தான் நிறைய பேர் வந்துட்டு அது தெரியாமல் போகிறதுக்கு அது ஒரு காரணம். நீங்கள் இந்த இசைத்துறையில் இந்த பயணம் இப்போ 20 ஆண்டுகள் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது, இதை தாண்டி நீங்கள் ஒரு புத்தகமும் கொடுத்துருக்கீங்க. அது ஒரு டூல்னு சொல்லலாம். MSV காலம் தொட்டு இன்றைக்கு அனிருத் வரைக்கும் இசையை பற்றினா பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஒரு இசையமைப்பாளர் தாண்டி ஒரு லிரிக்ஸிஸ்ட் இருக்கட்டும், ஒரு பாடகர் இருக்கட்டும், யாருக்கு என்ன தேவையோ அதை படிக்கும்போது அவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்கள் அதில் இருக்கிற மாதிரி இப்படி ஒன்று ஏற்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? அதுக்காக நீங்க தேடி போன விஷயங்கள். ஓகே, கண்டிப்பாக. அது என்னன்னா, நான் இந்த துறைக்கு வந்ததுக்கு காரணம் நான் ஒரு கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் இன்ஜினியராக இருந்ததுனால எனக்கு எளிதாக இதில் உள்ள வர முடிஞ்சது. எதுக்காக காரணம்னா, அப்போ தான் அந்த மியூசிக் ஃபீல்டு வேற ஒரு ஜேனருக்கு மாறுது. ஸோ ஃபஸ்ட்டு அதை மாதிரி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டதுன்னா அதனால தான் எனக்கு AR ரஹ்மான்கிட்ட கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் எல்லா இசையமைப்பாளர்களும் இந்த டிஜிட்டலாக மாறுறாங்க. ஸோ மாறும்போது டக்குன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடாது, அது ஈஸியான வேலையே இல்லை. ஸோ அப்போது வித் ரஹ்மானோட பர்மிஷனோட தான் அவர் தான் என்ன சொல்கிறார், அவரோட பாருங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுன்றாரு. ஸோ இது நான் எல்லார்ட்டையும் அத்தனை இசையமைப்பாளர்களுக்கும் நான் சொல்ல முடியும். இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு விடுங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை எல்லாருக்கும் நீங்கள் யார் பேர் சொன்னாலும் சரி அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது அவங்களுக்கு இசை தெரியும், பட் இந்த டெக்னாலஜி எப்படி கம்ப்யூட்டரில் அதை அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் யார் பேர் சொன்னாலும் சொல்லலாம், ஏதாவது பேர் சொல்லுங்கள், கேட்குறதுனால சொல்கிறேன். ஹரிஷ். யா.
சொல்லியிருக்கேன். பரத்வாஜ் பரத்வாஜ் சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்க யாரும் சொன்னீங்க, நீங்க அந்த பீரியட்ல வந்த எல்லாருக்கும், அந்த பீரியட்ல வந்தவங்களுக்கு இந்த கன்வெர்ட் ஆச்சு இல்லையா, அந்த டைம்ல பெருமையா சொல்லிக்கல, அந்த டைம்ல தெரிஞ்ச ஒரு சிலர் 2 பேருக்கு தெரியும்னா அதில் நான் ஒருத்தன். ஸோ அதை வந்து எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது, அது ஒரு மிக முக்கியமான காரணம் நான் இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்களோட நாலேஜ் எனக்கும் கொஞ்சம் கிடைச்சது, நான் இப்படி வர்றதுக்கு அது ஒரு காரணம். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போது இந்த ஒரு விஷயம் வந்து இன்றைய இசையமைப்பாளர்களுக்கு தெரியல. அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டிஜிட்டலாக அந்த ஸ்பூலில் ரெக்கார்ட் பண்ணது அதெல்லாம் தெரியல அவங்களுக்கு. நாங்களாம் எப்படி ஒர்க் பண்ணோம், இது வந்து இப்போ ரொம்ப ஈஸி, ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் டக்குன்னு பண்ணிடலாம். நானும் கம்ப்யூட்டர் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் எந்த வித தனி ஒரு தினம் உட்காந்து பண்ணிடலாம். பட் முதல்ல வந்து ஒரு கம்போசிங் நடக்கணுன்னாவே 5 பேர் மினிமமாக இருக்கணும். ஒரு தபலா பிளேயர் இருக்கணும், ஒரு சுதி கொடுக்குற ஒருத்தர், பாடகர் ஒருத்தர், இப்படி இன்றைக்கி எல்லாமே ஒரு தனி இண்டிவிஜுவலாக உட்காந்து பண்ணிடலாம். இத்தனை பரிமாற்றம் நடந்தது வந்து இவங்களுக்கு தெரியல. ஸோ அதை நான் சொல்லணுன்றது என்னுடைய ஒரு ஆசையாக இருந்தது. அது வந்து தி ஹிந்து நியூஸ் பேப்பர் மூலமாக எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. அதை வந்து தொடர்ந்து 30 வாரங்கள் நான் எழுதியிருந்தேன். அதில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக சும்மா ஆரம்பித்தேன். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நாளுக்கு நாள் அதோட வரவேற்பு ரொம்ப கூடிக்கிட்டே போனது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்ல வேண்டியதாக இருந்தது. இதை தொகுத்து முடிஞ்சிருச்சு. அதை வந்து புத்தகமாக வெளியிடுங்க நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து தரணி ஆளும் கரணி இசை அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருக்கேன். இதில் கண்டிப்பாக அது இப்போ ரிவ்யூலாம் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஒரு புது இசையமைப்பாளர் ஆகணும்னாக்கா இந்த புத்தகம் படித்தா ரொம்ப கிளியராகிட்டும். எனக்கு வந்த மெயில்கள்லாம் அதில் 2-3 சொல்கிறேன். நான் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கேன். எனக்கு அவ்வளோ மியூசிக்கலி வெரி சவுண்டு நல்லா தெரியும் அவருக்கு. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. பட் இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. எனக்கு பெரிய பலத்தை கொடுத்துட்டிங்கன்னா நான் சென்னை வந்து பெரிய சாதிப்பேன் அப்படின்ட்டு நிறைய மெயில் வந்தது எனக்கு. அதே மாதிரி ரஹ்மான் சாரோட நான் ஒர்க் பண்ண அந்த 14 வருடம் எப்படி இருந்ததுன்றதை நான் ஒரு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அது நிறைய பேருக்கு அதை வந்து நானே வந்து ரஹ்மான் சார்ட்ட ஒர்க் பண்ண மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த புத்தகம் டெஃபினட்டாக ஒரு புது பாடகர்களுக்கும் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கவிஞர்களுக்கும். ஸோ கவிஞராக இருக்கலாம், பட் பாடல் எழுதுகிற கவிஞர்கள் வேறு. அதுக்கு ஒரு சில அடிப்படையான அந்த அளவுகோல்கள் மீட்டர் அப்படின்னு சொல்கிறோமே அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இசையமைப்பாளராக ஆனால் இந்த கணக்குயாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தெர் இஸ் எ ஃபார்முலா. எல்லாத்துக்குமே ஒரு எளிதான ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை வந்து நான் சொல்லியிருக்கேன் அதில் எல்லாமே. இசை வந்து இந்த டிஜிட்டல் மீடியமுக்கு வந்ததுக்கு அப்புறமான ஒரு நிகழ்வுகளோட உங்களுக்கு நேரடி தொடர்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய புத்தகத்தில் வந்து எம்எஸ்வி அவர்கள் காலம் தொட்டு பல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கீங்கன்னும் போது அன்றைய காலகட்டத்து நிகழ்வுகளை அது எப்படி இருந்தது, அதை பற்றி அது எப்படி நீங்கள் சேகரிச்சிங்க, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி? இல்லை நானே பார்த்துருக்கேன். எனக்கு வந்து நான் என்னோட இதில் வந்து அதையும் நான் பார்த்துருக்கேன். அனலாக் ரெக்கார்டிங்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து 20 பேர் 30 பேர் வந்து வாசித்ததை நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு பதிவுகளும் சரி, இப்போ நான் அவங்க இருக்கும்போதும் நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் அந்த விஷயங்கள் வந்து அதுதான் மக்களுக்கு தெரியல. இந்த புது மக்களுக்கு அதுதான் தெரியல. அதை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பதிவு பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தது, எப்படி மாறி இருக்குன்றத ரொம்ப அதை படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கமல் சார்கிட்ட இப்போ ரீசெண்டாக அந்த புத்தகம் கொடுத்தேன். அவர் இருக்கிற பிஸியில் அவ்வளோ பிஸியில் புத்தகத்தை வாங்கினார். வாங்கி தொடர்ந்து அப்படியே நின்ன இடத்துலேயே ஒரு 10-20 பக்கம் படிச்சுட்டாரு. இது கண்டிப்பாக நான் படிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காரு. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த இசை இந்த துறையில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கண்டிப்பாக அது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புத்தகமாக இருக்கும். அதான் நிறைய பேர் சொன்னாங்க, இன்னும் எல்லா ரகசியத்தையும் போட்டு உடைச்சிட்டிங்க, அப்புறம் ஒரு ரகசியம் உள்ளது தான் ஒரு சினிமா அப்படின்ட்டு நிறைய பேர் என்னை கமெண்ட் பண்ணாங்க. இது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டுன்னு. பட்டு ஒரு கலைன்றது சொல்லித்தரது தான். அது வந்து பாதுகாத்து இப்படி இப்போ இதாக வச்சுக்கிறதுக்கு இல்லை அப்படின்றது என்னோட எண்ணம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போது இனிமேல் வெளிவர இருக்கிற படங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கும் வந்து நினச்சி பார்த்தா சொல்லக்கூடிய ஒரு
படம் அப்படின்னு சொன்னா என்ன, ஃபியூச்சர் பத்தி சொல்லுங்க. இப்போது வெளிவரக்கூடிய படங்கள் 4-5 படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். பட்டு இந்த வெற்றி தோல்விகள் எப்படின்னாக்கா நான் என்ன பண்ணணுமோ அந்த தி பெஸ்ட் என்னோட ஒர்க் பண்ணிடுறேன். பட் படங்களில் வந்து சில படங்கள் வெற்றி அடையுது, சில படங்கள் தோல்வி அடையுது. அந்த தோல்வி அடைஞ்சால் அந்த பேரும் நம்மளுக்கு வந்துடுது. அதுதான் பெரிய வருத்தமான ஒரு விஷயம். நம்ம எவ்வளோ என்னோடய ஒர்க்கை நான் சரியாக பண்ணிடுறேன். அந்த மாதிரி சில படங்களை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டும் இப்படி இந்த படத்துக்கு நான் பண்ணதுக்கு ரொம்ப பெருமையாக அப்படின்னா சில படங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 7-8 படங்கள் இப்போ வெளிவர இருக்குது எனக்கு. அதில் குறிப்பிட்டு ஒரு 4-5 படம் சொன்னால் இந்த பொம்மி வீரன் ஒரு படம், ஒரு சினேகன் அவர் நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு புதுமையான ஒரு களம், நல்லா அழகாக வந்திருக்கு. அந்த சில படங்கள் நான் எதிர்பார்த்துட்ருக்கிற படங்கள் அப்படின்னு. அப்புறம் வட்டக்காரான்னு ஒரு படம், புது டீம், நல்ல ஒரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நாமளும் இன்னும் ஒரு படி மேலே அவங்களுக்கு ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெடும்பான்னு ஒரு படம், ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு படம். இது கண்டிப்பாக வெளியே வந்துச்சுன்னா ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் எனக்கு. எப்படின்னா முதல் முறையாக ஒரு எலக்ட்ரானிக் கீபோர்டே பயன்படுத்தாமல் இசையமைச்சிருக்கேன். அதாவது கீபோர்டு இப்போ எனக்கு அந்த படம் வந்து ஒரு மலைவாழ் மக்களை பற்றியான ஒரு படம். ஒரு பெரிய மலைவாழ் நாட்டையே பார்க்காத, அதாவது நகரத்தையே பார்க்காத மக்கள் வாழ்ந்த கதையை பண்ணியிருக்கார் அவர், சங்ககிரி ராஜ்குமார் டைரக்டர். அதாவது அப்போது வந்து அங்கே என்ன மியூசிக் பயன்படுத்தணும் அப்படின்றதுனால நான் ஃபுல்லாகவே ஒரு மூங்கில்களும் இந்த அதாவது காற்று இசைக்கருவிகள், தோல் இசைக்கருவிகள், ஸ்ட்ரிங், அதாவது இந்த கம்பியில் என்னென்ன வருதோ அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது ஒரு புதுமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போது இசையமைப்பாளராக வரணும் அப்படின்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் இல்லை பாடணும் இந்த துறைக்குள்ளே வரவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது? கண்டிப்பாக சின்சியாரிட்டி. அதாவது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் ஒரு சேலத்தில் ஒரு நார்மலான ஒரு அப்பா வந்து கலெக்டர். ஸோ இருந்தாலும் இசைத்துறைக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே இல்லை. பட் எனக்கும் எங்கள் அண்ணனுங்களுக்கு வந்து மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அதில் வந்து ரஹ்மான்றது எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கேன். பட் என்னோட எண்ணம் அதுதான் நான் பார்க்குறவங்களுக்கு சொல்லுவேன், நீ என்ன நினைக்கிறியோ அது ஸ்ட்ராங்காக என்ன நடக்கும் அப்படின்றது. அது எனக்கு வேறு யாருமே தொடர்பு இல்லை. எனக்கு நான் நினச்சேன், அது வந்து இங்கே வந்து சேர்ந்தேன். அதனால் என்ன எண்ணமோ அது ஸ்ட்ராங்காக இருந்தால் நடக்கும்ன்றது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இசையமைப்பாளர் அவன் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல நான். அது ஒரு யாராவது சொன்னால் கூட காமெடியாக நான் பார்த்தேன். பட் ஒரு கட்டத்தில் ஆகணும்னு நினச்சா அதுக்கான முயற்சிகள் இருந்தால் நடக்கும்ன்றது என்னோடய அனுபவத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பாடகராகணும்னாலும் சரி, ஆனால் சும்மா இப்படி லைட்டாக பண்ணிங்கனாலும் சரி, இன்றைக்கி ஒரு 100% பண்ணாலும் பத்தலை, 150% பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அந்த முயற்சிகளை வந்து அதிகமாக பண்ணுங்கள். எனக்கு போட்டிகள் அதிகமாகிடுச்சு இன்றைக்கி. ஸோ 100 பேரும் போட்டி போடுறாங்க. அதனால் அந்த சதவீதம் வந்து ஏறிடுச்சு. நீங்கள் அதற்கும் மேலே ட்ரை பண்ணால் நடக்கும்ன்றது என்னுடைய இது. நிச்சயமாக சார், திரைப்பட இசையமைப்பாளராக உங்களோட பயணம் இந்த 20 ஆண்டு அனுபவங்களும் எப்படி ஆரம்பமானது? ஏஆர் ரஹ்மான் அவர்களோடு நீங்கள் இணைஞ்ச இந்த 14 வருட பயணம், உங்களுடைய முதல் படம், அதற்கான ஒரு அங்கீகாரம், தலைவர் கலைஞர் அவர்களே நேரடியே அவரை பார்க்கக்கூடிய ஒரு தொடர்பு எப்படி ஏற்பட்டுச்சு? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழுக்கான இருக்கைக்கு டைட்டில் சாங் வாசித்தது, இன்றைக்கும் இசை சார்ந்த ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ண பதிவுகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. காலையில் உங்களோட சந்திச்சதில் நிறைய அழகான எனக்கு ஞாபகம் இல்லாத சில கேள்விகளும் நீங்கள் அழகாக கேட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கலந்துக்கிட்டதில். நன்றி நன்றி நன்றி. டெய்லி காலைல தூங்கி எழுந்தோடனே பேப்பர் படிப்போம். ஒரு சிலர் வந்து புக்ஸ் படிப்பாங்க. என்னதான் படித்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ண ஃபீல் வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அது நம்ம மற்றவங்க சொல்லும் போது கேட்கும் போது புதுசாகவும் இருக்கும். எஸ், அந்த மாதிரி தான் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நிறைய தகவல்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலோட வந்திருக்காரு. அந்த தகவல் என்னன்றதை பார்க்கலாம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாட்டில் பொதுவாக பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் வேலை நிறுத்தம் செய்கிற போது அதனை அரசு எப்படி கையாள்கிறது, நீதிமன்றங்கள் எப்படி கையாள்கின்றன, மக்கள் அந்த போராட்டங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்று ஒரு பார்வை பார்க்க வேண்டியிருக்கிறது.
மக்கள் எல்லோருமே வெவ்வேறு துறைகளை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவரவர் துறைகளில் அவரவர்களினுடைய கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்களில் ஈடுபடத்தான் செய்கிறார்கள். என்ன வியப்பென்றால், ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் ஒரு பக்கம் போராடுகிறார்கள் என்றால், அந்த நேரத்தில் வேறு துறையில் இருக்கிறவர்கள் இதை குறை சொல்கிறார்கள். அவர்கள் போராடுகிற போது அதனை இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் குறை சொல்கிறார்கள். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், சத்துணவு கூடத்தில் பணியாற்றுகிறவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் அல்லது லாரி உரிமையாளர்கள் என்று எத்தனையோ வகையினர் போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். அவரவருக்கு பல்வேறு விதமான குறைகளும் கோரிக்கைகளும் இருக்கின்றன. எல்லா கோரிக்கைகளும் நியாயமானவைகளாகத்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் கோரிக்கைகளுக்கு போராட வேண்டிய கட்டாயம் பல நேரங்களில் வருகிறது. போராட்ட களத்தை நோக்கி தள்ளப்படுகிறார்கள் என்பது உண்மைதான். அரசு சீராக பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு கட்டத்தில் அதனை நிறைவேற்றி விடுமானால், அல்லது ஓரளவுக்கு நிறைவேற்ற முடியாதவைகளை போராட்டம் செய்கிறவர்களிடம் விலக்கி விடுமானால் போராட்டங்கள் பல குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. என்ன நடக்கிறது நாட்டில் என்றால், எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு கோரிக்கையும் தொடக்க நிலையில் கவனிக்கப்படுவதில்லை. உள்ளே இருக்கிற நோய் கூட, உடம்பில் இருக்கிற நோய் கூட தொடக்கத்தில் கவனிக்கப்பட்டால் குணமாக்கப்படும். முற்றியதற்கு பிறகு குணமாக்குவதற்கு பல சிரமங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு மருத்துவ அறிவியலின் வளர்ச்சியில் புற்றுநோய் கூட முதல் கட்டத்திலோ இரண்டாவது கட்டத்திலோ இருந்தால் குணப்படுத்தி விடுகிற மருத்துவம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அதுவே முற்றி போய் 4வது நிலை என்கிற இடத்துக்கு வந்துவிட்டால் காப்பாற்றுவது கடினமாக இருக்கிறது. இது உடலை சார்ந்த நோய்க்கு மட்டுமல்ல, சமூகத்தை சார்ந்த போராட்டங்களுக்கும் கூட பொருந்தும். போராட்டங்களை நோய் என்று நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதில்லை. எந்த ஒன்றையும் தொடக்க நிலையில் கவனிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உவமையை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். அண்மையில் கூட அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராட்டம் நடத்திய வேளையில் அந்த ஜாக்டோ ஜியோ என்கிற அந்த அமைப்பின் சார்பில் நடந்த போராட்டத்தின் போது தேர்வு நேரத்தை இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் மீது அக்கறை இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப பல்வேறு ஊடகங்களில் சொல்லப்பட்டதை நாம் பார்த்தோம். தேர்வு நேரத்தில் மாணவர்களுக்கு உதவுவதுதான் ஆசிரியர்களின் கடமை. ஆசிரியர்கள் பிள்ளைகளின் மீது அன்போடும் அக்கறையோடும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்கள் தொழில் சார்ந்த ஒரு நெறிமுறை அது என்று கூற வேண்டும். இன்னமும் மேலும் கூடுதலாக சொல்ல வேண்டுமானால், ஆசிரியர்கள் என்பவர்கள் 2வது பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு இணையாக பிள்ளைகளிடத்திலே அன்பு காட்ட வேண்டியவர்கள்தான் ஆசிரியர்கள். அவர்கள் தேர்வு நேரத்திலே இப்படி வேலை நிறுத்தம் செய்யலாமா என்கிற கேள்வி, மாணவர்களை பற்றி அவர்களுக்கு அக்கறையே இல்லையா என்கிற கேள்வியெல்லாம் சரிதான். ஆனால் அவர்கள் அந்த தேர்வு நேரத்தில் தான் அந்த போராட்டத்தை தொடங்கினார்களா? தேர்வு நேரத்தில் தான் திடீரென்று கோரிக்கைகளை வைத்தார்களா? இதற்கு முன்னால் அவர்கள் கோரிக்கைகளை யாரிடத்திலும் சொல்லவில்லையா? சின்ன சின்ன போராட்டங்களை இதற்கு முன்பு நடத்தவே இல்லையா என்று கேட்டு பார்த்தால் பலமுறை போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு நாள் வேலை நிறுத்தம், அடையாள வேலை நிறுத்தம், அல்லது கருப்பு பட்டை அணிவது, பட்டினி போராட்டம், இப்படி பல நிலைகளை கடந்துதான் காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்கிற கடைசி கட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக சில கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிற போது அந்த 2 ஆண்டுகள் அதனை பற்றி கவலைப்படாமல் அவர்களோடு பேச்சுவார்த்தையே நடத்தாமல் இருக்கிற அரசை பற்றி மக்கள் குறை சொல்லவில்லை. தேர்வு நேரத்தில் ஆசிரியர்கள் வேலை நிறுத்தம் செய்யலாமா என்றால், தேர்வு நேரம் வருகிற வரையில் அரசாங்கம் அதை கவனிக்கவே இல்லை. அதனை உடனடியாக அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து விட வேண்டும் என்று அதற்கு பொருள் இல்லை. அவர்களை அழைத்து பேசியிருக்க வேண்டாமா? ஒரு பேச்சுவார்த்தை என்பது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தன்மைதானே. அப்படி பேசியிருந்தால், அதில் இருக்கிற நியாயங்களை எடுத்து சொல்லியிருந்தால், ஓய்வூதியம் கொடுப்பதற்கு அரசிடத்தில் பணம் இல்லை என்பதை எடுத்து காட்டியிருந்தால் அங்கே மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஆனால் சில கேள்விகள் தவிர்க்க முடியாதனவாக இருக்கின்றன. ஓய்வு பெற்ற நீதிபதி அரி பரந்தாமன் அவர்கள் ஒரு கட்டுரையில் மிகச் சரியாக சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்தால் நீதிமன்றங்கள் நடுநிலையாக நின்று அரசையும் போராட்டக்காரர்களையும் பார்க்க வேண்டும். நீதிமன்றங்கள் ஒரு பக்க சார்பை கொண்டு விடக்கூடாது. ஏன் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் அப்படி எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஓய்வூதியத்தை அவர்கள் கேட்கிறார்கள், ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும். அதற்கு நிதி இல்லை என்று அரசு சொல்லுகிறது.
ஆனால் அரசை நடத்தி கொண்டிருக்கிற அமைச்சர்கள் ஓய்வூதியம் பெறுகிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெறுகிறார்கள், நீதியின் தீர்ப்பையும் வழங்குகிற நீதிபதிகள் ஓய்வூதியம் பெறுகிறார்கள். எனவே தாங்கள் பெறுகிற ஓய்வூதியம் அவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று கருதுவது தானே நியாயம்? இல்லையானால் ஏன் தங்களுக்கு மட்டும் ஓய்வூதியம் வருகிறது, உங்களுக்கு ஏன் இல்லை என்பதை அவர்களை அழைத்து விளக்கி சொல்ல வேண்டும். மிகச் சுருக்கமாக சொல்வதானால், போராட்ட களத்தில் நிற்கிறவர்கள் அவர்கள் வன்முறையை கையில் எடுக்காத வரையில், அவர்கள் வேறுவிதமான முறைகளில் இறங்காத வரையில், ஜனநாயக அறப்போராட்டத்தில் ஈடுபடுகிறவர்களை அழைத்து பேசுவதுதான் சரியானதே தவிர, அவர்களை ஒரு தீவிரவாதிகளை வேட்டையாடுவது போல இரவு நேரங்களில் கைது செய்வதும், சிறையில் அடைப்பதும், அவர்களுக்கு ஊதியம் இல்லை என்று அறிவிப்பதும் ஏதோ ஒரு எதிர்த்தரப்போடு போராடுகிற மனநிலையை காட்டுகிறதே தவிர, தங்களினுடைய அரசு சார்ந்த ஊழியர்கள், தங்களினுடைய ஆசிரியர்கள், அவர்களை அரசு ஒரு தாய் மனத்தோடு அவர்களை கவனிக்க வேண்டும் என்கிற இடத்திலிருந்து நழுவி போய்விடுகிற காட்சியாக இருக்கிறது. எனவே இந்த போராட்டங்கள் நடைபெறுகிற போது அந்த போராட்டங்களால் சில வேளைகளில் பொதுமக்களுக்கு இடையூறுகள் ஏற்படத்தான் செய்கின்றன. அதை மறுக்க முடியாது. போக்குவரத்து நெரிசல் வருகிறது. மறியல் போராட்டம் நடத்துகிற போது பல துயரங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. எல்லாம் உண்மைதான். ஆனாலும் அந்த இடர்பாடுகளை மட்டும் மனத்தில் வைத்து கொண்டு போராட்டமே கூடாது என்கிற மனநிலைக்கு யாரும் வந்துவிட முடியாது, வந்துவிடக்கூடாது. போராட்டங்களில் இருக்கிற நியாயங்கள் உணரப்பட வேண்டும். அதில் குறைகள் இருக்குமானால், அந்த கோரிக்கைகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட இயலாததாக இருக்குமானால், அதையும் கூட அவர்களை அழைத்து பேசி எடுத்து சொல்லுவது தான் அரசுக்கு அழகே தவிர, எல்லோரையும் அடக்குமுறையால் ஒடுக்கிவிட வேண்டும் என்று கருதுவது சரியானதில்லை. அப்படி அடக்குமுறைகள் கொண்டு ஒடுக்குவதும், போராட்டங்களை அப்படி ஒரு மிரட்டல் காரணமாக கைவிடச் செய்வதும் அரசுக்கு கிடைத்த வெற்றி ஆகாது. அரசாங்கம் என்பது மக்களுக்கு எதிராக போர் தொடுக்கிற கருவி இல்லை, மக்களை அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு மிக பெரும் பொறுப்புடைய ஓர் இயந்திரம் என்பதை என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. முக்கியமாக நமக்கு இலவசமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மருத்துவம் இருக்கும், இன்னொன்று கல்வியாக இருக்கும். கல்வின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்றதும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு நேரம் இருக்காது. ஆனால் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை பற்றி ரொம்ப ப்ரீஃபாக உங்க கூட ஷேர் பண்ண போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்றதை கவனமாக கேளுங்க. வணக்கம். இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் இப்போ மாணவர்கள் அவங்களோட ஃபைனல் இயருக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. 8th செமஸ்டர் இன்னொரு 6 மாதத்தில் கல்லூரி முடிந்துவிடும். அவங்க இப்போ பண்ணுறது நார்மலாக ப்ராஜெக்ட், இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. பொறியியல் துறை மாணவர்களாக இருக்கட்டும், மற்ற துறை மாணவர்களாக ஏதோ அந்த ஃபைனல் இயரில் ஒரு சப்மிஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு வேலை பண்ணுவாங்க. பெரும்பாலான இடங்களில் அந்த ப்ராஜெக்டை ஒரு தனித்தன்மை இல்லாத ப்ராஜெக்டாக ஒரு கூட்டாக சேர்ந்து எங்கேயோ இன்னொருத்தர் பண்ண ப்ராஜெக்டை காப்பி பண்ணி ஏதோ ஒரு இல்லை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நிறைய நேரங்களில் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஃபைனல் இயரில் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போகிறப்போ நீங்கள் என்னெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா, உங்களோட ரெஸ்யூமே இருக்கும், நீங்கள் பண்ண ப்ராஜெக்டோட ரிப்போர்ட் இருக்கும். நீங்கள் அங்கே போகிறப்போ உங்கள் சப்ஜெக்டை பற்றி எவ்வளோ கேள்வி கேட்குறாங்களோ அதே அளவிற்கு இந்த ப்ராஜெக்டை பற்றி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எவ்வளோ தெளிவாக விளக்கம் அளிக்கின்றீர்களோ, இந்த ப்ராஜெக்ட் என்றால் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எதனால் பண்ணணும், எவ்வளோ காலம் எடுத்துக்கொண்டது, எந்த காலவாசத்தில் பண்ணினோம், இதோட பயன் என்ன அப்படிங்கிற மாதிரி முழுமையாக அந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த ப்ராஜெக்டை நம்ம ஈடுபாடு இல்லாமல் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா அங்கே இன்டர்வியூவில் போய் நமக்கு மிக சிரமமாக இருக்கும். அதில் ஈஸியாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணின ப்ராஜெக்டாக காப்பி பண்ண ப்ராஜெக்டாக அப்படின்னு தெரிஞ்சிடும். அது காப்பி பண்ண ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்ம மேலே இருக்க ட்ரஸ்ட்டே போயிடும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்போ இன்டர்வியூ பண்ணுறவருக்கு நம்ம மேலே இருக்க மரியாதை, நம்பிக்கை போய்விடும். அதனால் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அதை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக பண்ணோம், இதனோட பயன் என்ன, எந்த ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இது ஒரு பிரச்சனை, இன்றைக்கி இது ஒரு நடைமுறையில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக எனது ப்ராஜெக்ட்
செய்ய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தண்ணியில் ஓடுற பைக்கை ஒருத்தர் கண்டுபிடிப்பார், இல்லை வந்து மிக அதிக கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு பைக்கை கண்டுபிடிக்கலாம், இல்லை வந்து சூரிய ஒளியை வந்து எலக்ட்ரிசிட்டியாக எப்படி ரொம்ப சிம்பிளாக பயன்படுத்தலாம், வீடுகள் எப்படி பண்ணலாம், எளிமையான செலவில் எப்படி பண்ணலாம், மிக குறைந்த செலவில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் வந்து நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். அதாவது யாருக்கோ அது பயன்படணும், ஏதோ ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் போயிட்டு உங்கள் இன்டர்வியூ பண்ணுறப்போ நீங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு மிக மிக ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஆழமாக பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு வந்து அதிக ஆர்வத்துடன் நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சாதாரண ஒரு செயலாக எடுத்துக்கொள்ளாமல் இது ஒரு ஆர்டினரி திங், அனிச்சை செயல் மாதிரி இது வந்து எல்லா வருஷமும் நடக்கிறது, எல்லாரும் பண்ணுறது நானும் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் வந்து முழு ஆர்வத்துடன் எடுத்துக்கொண்டு உங்கள் ப்ராஜெக்ட் கைடு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை நல்லா பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுடைய பிற்காலத்திற்கு உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கு ஒரு அடித்தளமாக அமையும். ப்ராஜெக்ட் வந்து சாதாரணமல்ல, மிக அசாதாரணமானது. உங்களுக்கு நிச்சயமாக வந்து பல வாய்ப்புகளை பெற்றுத்தருவதற்கான ஒரு சூழல். இது ஒன்று. ரெண்டாவது, ஃபைனல் இயரில் வந்து இப்போ உங்களுக்கு எலெக்டிவ் சப்ஜெக்ட் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். நார்மலாக வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்போ என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு அதிகமாக பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன, நீங்கள் விரும்பி படித்த பாடம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு பாடத்தை சொல்லுவீங்க, அந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு வந்து சில கேள்விகளை அவங்க கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் அவங்க கேள்வி கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தில் கேள்வி கேட்கறத விட உங்களுக்கு பிடித்த விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க. அப்போது நீங்கள் எலெக்டிவ் சப்ஜெக்டோ எந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்களோ, அட்லீஸ்ட் ஃபைனல் இயரில் எடுக்கிறப்போ அந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு அதீத ஆர்வம் அளிக்கிறதோ அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் டீப் லேர்னிங், அந்த பாடத்தை தவறி, பாடத்திட்டத்தை தவறி அதற்கு மேலாக இன்னும் அந்த சப்ஜெக்ட் பற்றி நிறையா விஷயங்களை கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிறப்போ உங்களுக்கு பிடித்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, எனக்கு பிடித்த பாடம் வந்து இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன், இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் கேள்விகள் கேட்டால் எனக்கு வந்து அதில் என்ன கேள்வி கேட்டாலும் என்னால் வந்து அதுக்கான தகுந்த பதில் அளிக்கிறதுக்கான திறன் இருக்க வேண்டும். அப்படி இருக்கப்போ என்ன அப்படின்னா, ஸோ நான் வந்து நல்லா ஆழமாக படித்திருக்கின்றேன் அப்படிங்கிறத அவர் இன்டர்வியூ பண்ணுறவர் புரிஞ்சுக்குவார். அதன் மூலம் என்ன அப்படின்னா, ஓகே இவருக்கு வந்து இவருக்கு பிடித்த ஒரு சப்ஜெக்டை கொடுக்குறப்போ, இவருக்கு பிடித்த ஒரு வேலையை கொடுக்குறப்போ வந்து அதீத ஆர்வத்துடன் ஆழமாக கற்றுக்கொண்டு செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ வரலாம். கேம்பஸ் இன்டர்வியூ வந்ததுன்னா அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது என்ன, நம்மளை பார்க்க வரவங்களுக்கு நம்ம வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். நம்ம பேசுகிற விதம், நடக்கின்ற விதம், நம்மளை கேரி பண்ணுற விதம், நம்ம பேப்பர் வச்சுக்கிற விதம், இதெல்லாம் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணும். அவங்க பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு பையனை தான் நான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் என் ஆஃபீஸ்க்கு நான் எதிர்பார்த்தேன், இப்படி ஒரு பையனோ பொண்ணோ என் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களால வந்து என் கம்பெனிக்கு நிறைய வேல்யூ ஆட் பண்ண முடியும், என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அவங்க நிறையா சேவை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அப்போது நம்மளை பார்த்ததும் அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். நம்மளை பார்த்ததும் இந்த பையனால், இந்த ஒரு புதிய வரவால் எனது நிறுவனம் பயனடையும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ வந்து நிச்சயமாக வந்து அவங்க நமக்கு ஆர்வத்துடன் வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஒரு நிறுவனம் வந்து ஒரு எம்ப்ளாயை வேலைக்கு எடுக்கிறது எதுக்காக, அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக. ஸோ வேலை செய்கிற ஒருத்தரும் ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறப்ப நம்ம நினைக்கிறது, நான் எதற்கு அவங்களுக்காக கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த நிறுவனத்துக்கு சம்பாரித்து குடிக்கிறது ஒன்று தான் நமக்கு வேலை, அதுக்காக தான் அந்த நிறுவனத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ அதனால் வந்து என்னால் இந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு பலன் அளிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். நார்மலாக வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த நாடு எனக்கு என்ன செய்தது, அப்படி விட நாட்டுக்கு நீ என்ன செய்த அப்படிங்கிற மாதிரி நிறுவனம்னு வரப்போ இந்த நிறுவனம் எனக்கு என்ன செய்தது அப்படிங்கிறத கேள்வியை கேட்குறத விட்டுட்டு, இந்த நிறுவனத்துக்கு என்னால் என்னெல்லாம் பயன் வரும், இந்த நிறுவனத்துக்கு என்னால் என்னென்ன மாதிரியான வருமானங்களை கூட்ட முடியும், இந்த நிறுவனத்துக்கு என்னால் எப்படியெல்லாம் வந்து பெருமையை சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸோடு நம்ம வேலைக்கு போக ஆரம்பித்தோம் அப்படின்னா, இன்டர்வியூக்கு போக ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக இன்டர்வியூவில் ஜெயிக்க ஆரம்பிக்கலாம். சரி, இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம், நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நல்லா இருக்கணும், ப்ராஜெக்டை வந்து டீட்டெயில்டாக பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது காப்பி பண்ணுறதா இருக்கக்கூடாது, ஒரு அதிக ஆர்வத்துடன் அந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணணும். இது நம்பர் 1. நம்பர் 2, ஒரு எலெக்டிவ் சப்ஜெக்ட் இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடித்த 1 or 2 சப்ஜெக்ட், 1 or 2 பாடங்களை எடுத்து மிகவும் அதீத ஆர்வத்துடன் அந்த பாடங்களை படிக்க வேண்டும். 3வது, ஒருத்தர் நம்மளை இன்டர்வியூ பண்ணுறப்போ நம்மளுடைய
நடத்தை, நம்மளோட பேச்சுவார்த்தை, நம்ம நடந்துக்கிற விதம் வந்து அவங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வந்து வேலைக்கு எடுத்துக்கொள்ளுன வாய்ப்புகள் மிக அதிகம். 4வது, ஒரு நிறுவனம் ஒருவருக்கு வேலை கொடுக்கிறது என்றால் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக மட்டுமே. அதாவது அதில் வந்து நம்ம எப்படி ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து அந்த நிறுவனம் வளர்ந்து சேர்ந்தே வளருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக வந்து அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து வளர முடியும். அப்படி இந்த நிறுவனம் வளர வளர நம்ம வந்து ஒரு நிறுவனம் வளருது அப்படின்னா, உங்களால் ஒரு நிறுவனம் வளருது அப்படின்னா உங்களால் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடிகிறது அப்படிங்கிறதா அதில் இது. இப்போ ஒரு சிம்பிள் ஒரு சேல்ஸ் ஆள் இருக்கார், அவர் வந்து நிறையா பிஸ்னஸ் ஆர்டர் எடுக்கிறாங்க. நிறைய ஆர்டர் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆர்டரை சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறையா பேர் வேணும். அப்போ அந்த ஆர்டரை சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறையா பேர் வேணும்னா அந்த நிறுவனம் நிறைய பேரை வந்து வேலைக்கு அமர்த்த வேண்டும். ஸோ இந்த நிறுவனத்தில் வேலை செய்கின்ற ஒவ்வொருவரும் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவ முடியும் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமான கருத்து. ஸோ அந்த கம்பெனியில் போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிற ஒருத்தரும் இன்னொருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும். ஒரு நிறுவனம் இன்றைக்கு வந்து 10 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா இந்த 10 பேரும் திறன்பட நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக வேலை செய்கின்ற பொழுது இந்த 10 பேரும் சேர்ந்து இன்னொரு 10 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் அதிகம். கூடிய விரைவில் வந்து இன்னும் 10 பேர் வேலைக்கு வந்துடணும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஆத்ம திருப்தியை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் செமஸ்டரில் இருக்கிறப்போ உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்வதன் மூலம், சரியான முறையில் திட்டமிட்டு தயார்படுத்தி கொள்வதன் மூலம் நிச்சயமாக கேம்பஸ் இன்டர்வியூலையோ இல்லை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்ததும் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்ததும் நிச்சயமாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எனக்கு கிடைத்த மூலிகையே தந்தை பெரியார். பாம்பும் கீரியும் கடுமையாக சண்டை போட்டுக்கொண்டு கடைசியில் பாம்பு செத்துவிடும் என்றாலும் கீரியின் உடலில் பாம்பின் விஷம் பரவி இருக்குமென்றும் அந்த விஷத்தன்மையை போக்கிக் கொள்ள கீரி தனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு மூலிகையின் மீது விழுந்து புரண்டு உடலை தேய்த்து கொண்டு விஷத்தின் வலிமையை போக்கிக் கொள்ளும் என்றும் பலரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். அது எவ்வளவு உண்மையோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் நமது பகுத்தறிவு இயக்கத்தில் இனமான உணர்வுடன் பணியை தொடருபவன் என்பதால் பல முனைகளில் இருந்து பல்வேறு வகையான கணைகள் பாய்ந்து அதனால் ஏற்படும் காயங்களின் நச்சுத்தன்மையை போக்கிக் கொள்ள கீரிக்கு கிடைப்பதாக கூறப்படும் மூலிகை போல எனக்கு கிடைத்திடும் மூலிகையாக தந்தை பெரியாரைத்தான் கருதிக் கொள்கிறேன்.